மை நேம் இஸ் தயாநிதி பரமசிவம். நான் ரியலிஸ்டிக் ஆர்டிஸ்ட்டு. நான் சென்னையில் தான் இருக்கேன். என்னுடைய இந்த எக்ஸிபிஷன் பற்றி சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னாக்க எக்மோர் மியூசியமில் வந்து நூற்றுக்கும் அதிகப்பட்ட ஓவியர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது நேற்று இன்னைக்கு சாட்டர்டே சண்டே 2 நாள் வந்து இந்த ஆர்ட் எக்ஸ்போ நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதமான மீடியம்ஸும் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. மோர் தென் 2000 பெயிண்டிங்ஸ் கிட்ட இங்கே டிஸ்பிளேல இருக்கும். வேரியஸ் பிளேஸ்லேருந்து வந்திருக்காங்க ஆர்டிஸ்ட்டு. ஒவ்வொரு ஒர்க்கும் யூனிக் ஒர்க்காக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட ஒர்க் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இது என்னோட ஒர்க். இது ஆயில் மீடியமில் பண்ணது. அதுவும் அந்த ஒர்க்கும் ஆயில் மீடியமில் பண்ணது தான். நான் இந்த ப்ரொஃபஷனுக்கு வந்த ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறோமோ அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு இடத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுன்றதுக்காக பண்ணப்பட்ட படங்கள் தான் எல்லாமே. அப்போ நம்ம எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க அட்வைஸ் ஆகி தான் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டே இருப்போம். அப்போ அவங்கள ஃபஸ்ட்டு ஒரு போர்ட்ரேட் படங்களாக பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஐடியாவில் பண்ணப்பட்ட படங்கள் தான் இது. என்னோட படைப்புகள் எல்லாமே அந்த ஜானரில் தான் இருக்கும். ஒவ்வொரு படைப்பும் பார்த்தீங்கன்னாக்கா சும்மா ஜஸ்ட் லைக் தட் வரையது இல்லாமல் அது ஒரு ஹிஸ்டாரிக் மூமெண்ட் மாதிரி பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் உருவாக்கப்பட்டது தான். ஆனால் பப்ளிக்கோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குனாக்க, இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்ற மாதிரி அவங்களோட ரெஸ்பான்ஸ் இருக்குது. அப்போ அவங்களுக்காகவே சில படங்கள், நல்ல படங்கள் பண்ணணுன்றது என்னுடைய ஆசையாக இருந்துச்சு. அதை மைண்டில் வச்சு உருவாக்கப்பட்டதா இன்னொரு படம். அந்த படம் அது. இந்த காம்போசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் பெண் வந்து வாட்டர் 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஏழ்மையான ஒரு கேர்ள் தான். நீங்கள் அதை பார்க்கும்போது அப்பியரன்ஸ் தெரியும். காலில் செப்பல் கூட இருக்காது. இவங்க போட்டுக்கிற செப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப போரான ஒரு ஃபேமிலியான செப்பல் தான். ஆனால் அந்த ஃபேஸில் வந்து அந்த போர்னஸ் வந்து எங்கேயுமே தெரியல. அவங்க தே வில் ஃபீல் லைக் தேர் ரிச் எனாஃப் டு சர்வ் த லைஃப்ன்ற மாதிரி அந்த ஹாப்பினஸ் இருக்கும். அந்த தண்ணி கூட பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு பைப்லேருந்து தான் எடுத்து குடிக்கிறாங்க. அந்த மூமெண்டம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு சின்ன பர்சன் கூட அந்த இரிட்டேஷன் கிடையாது. அவ்வளோ ஜாய்ஃபுல்லாக அதை ஃபீல் பண்ணி பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது அவங்களுக்கு தெரியாது இந்த படம் உருவாகும்னு சொல்லிட்டு. ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுத்த படம் இது. செஞ்சி கோயிலில் அவங்கள அறியாமல் அந்த சம்பவம் நடந்தது. அதை நான் அப்படியே கேப்சர் பண்ணியிருந்தேன் கேமராவில். அது இன்னைக்கு டேட்டுக்கு பண்ணணும் போது இந்த சம்மருக்கு நல்லா இருக்குன்றதுனால இந்த ஒரு காம்போசிஷனை வந்து எடுத்து பண்ணியிருந்தேன். இது ஆயில் மீடியம், ஆயில் அண்ட் கேன்வாஸ். 4.5 ஃபீட்டுக்கு 3 ஃபீட்டுக்கு இருக்கும். இந்த டீட்டெயிலாக அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த படம் அப்படின்னு சொல்றது. இது நம்ம ஒரு செகண்டில் கடந்து போகிற விஷயம் தான் அது. அந்த விஷயம் நடந்திருக்கும். நம்ம என்ன பண்ணிருக்கோம், பார்த்துட்டு ஐசைட்டை மூவ் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த பெயிண்டிங்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங் வந்து அந்த லைவ்லிஸ் தரும் நமக்கு. ஐசைட் வச்சோம்னாக்க அது எல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம், அழகா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 1 செகண்ட் விஷயத்தை வந்து நம்ம ஒரு பெயிண்டிங்காக பண்ணும்போது என்னன்னா, இட் பி ஸ்டே ஃபார் லாங் டைம் அப்படின்ற ஒரு தாட் தான். என்னோட பெயிண்டிங்ல எல்லாமே அதை ரிலேட் பண்ணி தான் இருக்கும். நான் இன்னும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.